முத்து படத்தில் வந்து அவர் இந்த விடுகதையா என் வாழ்க்கைன்னு படத்துக்காக நான் வந்து அவர் வந்து எடுத்து சீன் எடுத்து அடிச்சு அங்கே ஏன்னா நான் நான் ரவிக்குமார் தான் ரவிக்குமார் சார் பற்றி எல்லாம் தெரியல உங்களுக்கு சொன்ன டைம் நினைப்பார் இங்கே ஃபைட் எடுக்கணும் அங்கே சாங் எடுப்பார் இங்கே நான் அடிச்சு அனுப்புவேன் அங்கே சாங் பாட்டுருவார் இதுதான் அங்கே பொண்ணமெல்லாம் அடிச்சு இருக்கும்போது அவர் பிளட் அவர் மூஞ்செலாம் கண் கலங்கி அவர் பிளட் அந்த பையை அப்படி வச்சுட்டு நம்ம துண்டு அடிச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது நான் ஐயோ குழந்த மாதிரி அழுகுறாரியா சரி அப்படியே உட்காந்து சேரில் உட்காந்து யோசிச்சு அப்படியே இருந்தேன் அவர் அப்படின்னு ஃப்ரெண்டு கனால் அப்படின்னார் அண்ணே அப்படின்னு என்ன சார் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க சார் அப்படின்னு ஒன்று அப்படின்னு என்ன என்னண்ணே அப்போ இதுமாதிரி நான் நல்லா நடிக்கல கேட்ட உடனே டேரக்டரை கூப்பிட்டு என்னங்க உங்கள் மாஸ்டர் நல்லா கேட்குறாரு சொன்ன உடனே உடனே சிரிச்சுட்டு அவர் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்களா எனக்கு ஒரே டென்ஷன். அப்புறம் ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேசும்போது என்னங்க இந்த படத்தில் எல்லாமே எப்படி பண்ணுறீங்க உங்கள் மாஸ்டர் என்ன நல்லா அடிக்கணும்னு கேட்குங்க நீங்கள் இப்படி கேட்குறீங்க என்ன ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா தான் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த படம் எனக்கு சிறந்த ஃபைட் மாஸ்க்கான அவார்டு வாங்க கிடச்சிது. அது அப்போ நான் வழக்கமாக ஷூட்டிங் முடிச்சு லேட்டாக போயிட்டேன். ப்ரோட்டோக்கால் வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அந்த ஆன் டைம் இருக்கணும் இல்லை, நான் ஒரு 1 hour லேட்டாக போயிட்டேன். உடனே பார்த்து பியரெல்லாம் விட்டு உள்ளே உட்கார வச்சு சீடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்க. அந்த உள்ள ஸ்டேஜ் மேலே ஒரு ஓரம் விட்டாங்க. அவங்க மெசேஜ் போயிட்டாங்க, இல்லை அந்த மீட்டிங் முடியும் போது அவர் கையில் கொடுத்துடலாம், சீட்டு கொடுத்துடலாம் சொல்லி ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அப்போது நான் ஒரு டைம் சீட்டு கிடைக்குமா, சிஎம் கையில் வாங்கணும் இல்லை கலைஞர் வாங்கணும், சிஎம் கிடைக்குமா டைக்கில் உட்காந்துருக்கேன். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுவார். அப்போது ரஜினிகாந்த் கிடைப்பார் குபிஸ்டா சொன்னேன். இப்போ அப்படி எப்படி பேசினார் அவருக்கும் முதல் சிறந்த நடிகர். எனக்கு ஃபஸ்ட் லைஃப்பில் இவ்வளோ படம் நடித்து எனக்கு முதல் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து இந்த முத்து கிடச்சிருக்கு. அந்த படத்தில் ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. நான் அந்த விடுகதையான வாழ்க்கையில் அந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறார். கண்ணனுக்கு நல்லா நடிக்கிறீங்க சொன்னார். இப்போ உண்மையில இந்த இவ்வளோ ஆச்சு இப்போ நடிச்சிருக்கேண்ணா அவர் முள்ளும் வளரும் காலத்தில் அப்போ இவ்வளோ நடிச்சிருக்கேண்ணா. அப்போ நான் இல்லாத மார்க்கெட்டா எனக்கு இல்லாத மார்க்கெட்டா இவ்வளோ நான் டெய்லி நான் வாய்ப்பு கேட்டார். கண்ணனுக்கு நடிக்கிறான்னு கேட்டார். ஆனால் இப்போ தெரியுதுங்க உண்மையில் நல்லா அடிச்சிருக்கும் போல் இருக்குது. அதான் சிறந்த அவார்டு கிடச்சிட்டு சொன்னோன்னே எல்லாம் கைத்தட்டாங்க. முடிஞ்சோடனே அடுத்தது அதான் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே சூப்பர் ஸ்டாரையே நல்லா நடிக்கணும்னு கேட்ட கண்ணனுக்கு சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கான விருது அவார்டு கிடைச்சி கூப்பிட்டாங்க. ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வாங்கினேன் இது கலந்துக்கையில்